விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. கருணாபுரம் கோமுகி ஆற்றங்கரையில் 21 பேரின் உடல்கள் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த 28 உடல்களின் இறுதிச் சடங்கு நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இவர்கள் அனைவருமே கருணாபுரம் கிராமத்தை அந்த பகுதியை சார்ந்தவர்கள். அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் வசம் இன்று காலை முதல் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. நேற்று இரவு இறந்த உடல்கள் உடற்கூறாய்வு முடிக்கப்பட்டு இன்று காலை முதல் ஒப்படைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. குடும்ப உறவினர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் நின்று அந்த இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இறந்தவர்களின் 21 பேரின் உடல் எரிக்கப்பட இருக்கின்றது. மேலும் 7 பேரின் உடல்கள் வரை புதைக்கப்பட இருக்கின்றன. அவர்களுடைய உறவினர்கள் தங்கள் குடும்ப வழக்கப்படி அந்த இறுதிச் சடங்குகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். முன்னதாக இன்று பிற்பகல் முதலே உடல்கள் கொண்டு வந்து கருணாபுரம் கிராமத்தில் வீடுகள் முன்பாக வைக்கப்பட்டிருந்தன. அந்த வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை பார்க்கும் பொழுது ஊரே ஒரு மயான காடு போல காட்சியளித்தது. ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட 28 உடல்கள் வீடுகளுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஊரின் காட்சி எவ்வாறு இருக்கும் என்பதற்கு இந்த கருணாபுரம் ஒரு உதாரணமாக இருந்தது. கருணாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய 28 வீடுகளுக்கு முன்பாக சொல்ல போனால் ஒவ்வொரு வீட்டின் முன்பாகவும் அந்த கண்ணாடி பேழைகள் வைக்கப்பட்டு அதற்கு உள்ளாக உடல்கள் இருந்தன. எனவே அந்த ஊரே ஒரு மயான காடு போல காட்சி அளித்தது. இந்த நிலையில்தான் அந்த உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி முடித்திய பிறகு இன்று பிற்பகல் முதலே அந்த இறுதி அஞ்சலி நடைபெற்று வந்த நிலையில் இறுதி சடங்குகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோமுகி என்கின்ற ஒரு நதிக்கரை ஓரத்தில் வைக்கப்பட்டு தற்போது இறுதிச் சடங்குகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதே ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்துதான் அந்த விஷச்சாராயங்கள் காய்ச்சப்பட்டதாக ஊர் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். காவல்துறையினர் இந்த பகுதியில் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இறந்தோரின் உடல்கள் அடக்கம் செய்யப்படுகின்றன. அந்த கிராம மக்கள் முழுவதுமாக அந்த உடல்களுக்கு பின்பாக நடந்து வந்து அமரர் ஊர்திகளுக்கு பின்பாக அழுகுரல் சத்தத்தோடு நடந்தே வந்து இந்த இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டு சொன்னபடி இறந்த அனைவருமே தினக்கூலிகள், அன்றாடம் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், கட்டுமான பணி, சுமை தூக்கும் பணி போன்ற கடைநிலை பணிகளை செய்து நாள்தோறும் வரக்கூடிய வருமானத்தில் குடும்பம் நடத்தக்கூடிய ஏழை எளிய மக்கள். எனவே இந்த எதிர்பாரா மரணத்தால் அவர்கள் குடும்பம் நிலைகுலைந்து போயிருக்கக்கூடிய சூழலில் அரசு இந்த தருணத்தில் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்யும் என்று அறிவித்ததற்கு ஏற்ப உள்ளாட்சித்துறையினர் மூலமாக இறுதிச் சடங்குகள் நடத்தப்படுகின்றன. இந்த கோமுகி ஆற்றங்கரை அமைந்திருக்கக்கூடிய பகுதி கள்ளக்குறிச்சி நகராட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் இறுதிச் சடங்குகளுக்கான பணம் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்றிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட இறுதிச் சடங்குகள் நடைபெறக்கூடிய பகுதிகளுக்கும் பேரூராட்சி நிதியிலிருந்து, அதாவது உள்ளாட்சி நிதியின் மூலமாக இறுதிச் சடங்குகளை நடத்துவதற்காக குடும்ப உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டு நிதி வழங்கப்பட்டு இந்த இறுதிச் சடங்குகள் நடைபெறுகின்றன. இறந்தோருடைய மனைவி, இறந்தவர்களுடைய குழந்தைகள் என்று ஒவ்வொருவரும் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அந்த உடலை விட்டு நகர்ந்து செல்ல முடியாமல் அதே இடத்தில் நின்று தொடர்ந்து அழுகுரலோடு அந்த இளம் பெண்கள் பலரும் அதில் இருக்கின்றார்கள். அந்த சத்தத்தோடு அவர்கள் அங்கு நிற்கக்கூடிய காட்சி கலங்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் மேலும் சிலருடைய உடல்கள் எரிக்கப்பட இருக்கின்றன. 7 உடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக புதைக்கப்பட்டன. அந்த கிராமத்திலிருந்து உடல்கள் எடுத்து வரப்பட்ட பொழுது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு உடல் எடுத்து செல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த சிறிய வீதியிலிருந்து 28 உடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அமரர் ஊர்தியில் வைத்து எடுத்து வரப்பட்டிருந்தன. அனைவருமே ஒருவருக்கொருவர் குடும்ப உறவினர்களாக இருந்தவர்கள். அந்த மனம் வருத்தம் தாங்காமல் தொடர்ந்து அவர்கள் அழுகுரலோடு இருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு புறம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை என்று 4 மருத்துவமனைகளில் இருந்து நாம் பெறக்கூடிய தகவல்களும் மேலும் மேலும் கலங்க வைக்கும் வகையிலேயே இருக்கின்றன. கிரிட்டிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் ICU என்று குறிப்பிடப்படக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் மூலம் பலருக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டுதான் உயிர் தற்காப்பு நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை அருந்திய உடனேயே நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களை கேட்ட பொழுது கண் எரிச்சல் ஏற்பட்டது, கண் பார்வை மங்கலாகிவிட்டது, குடித்தவுடன் நுரை தள்ளியது, என்ன நடக்கின்றது என்று தெரிவதற்குள் இவ்வாறு ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உடனடியாக இந்த மெத்தனால் கலந்த கலவை ரத்தத்தில் சேர்ந்த உடனேயே
உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மூச்சு அடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவ அறிக்கையை பார்த்த பொழுது கூட அவர்களில் பலருக்கும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் வென்டிலேட்டர் மூலம் செயற்கை சுவாசம் வழங்கப்படுகின்றது என்ற தகவலை சொன்னார்கள். மேலும் பலருக்கு டயாலிசிஸ் செய்யப்படுகின்றது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்காக உயிர்காப்பு சிகிச்சை என்ற அடிப்படையில் டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கி வருகின்றோம் என்ற தகவலையும் ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரித்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இருந்தாலும் அனைவரும் குணமடைந்து வந்துவிட வேண்டும் என்பதுதான் அரசினுடைய முயற்சியாக இருக்கின்றது, மருத்துவ குழு வல்லுநர்களுடைய முயற்சியாக இருக்கின்றது. மருத்துவ குழுவினரை பொறுத்தவரை ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபருக்கும் 2 பேர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். 2 செவிலியர்கள் அவர்கள் அருகிலேயே இருந்து சிகிச்சையை பார்வையிட்டு வருகின்றார்கள். அதையும் கடந்து இறந்து போன மொத்தம் இருக்கக்கூடிய 42 இறந்த நபர்களில் 28 உடல்கள் பெறப்பட்டு அவற்றுக்கான இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கு இன்று காலை முதலே அந்த இறுதிச் சடங்குகளுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. சிலுவைகள் இடப்பட்டு தங்களுடைய தந்தையின் உடலை, சகோதரனினுடைய உடலை, கணவனின் உடலை அவர்கள் அடக்கம் செய்யக்கூடிய சோகமான காட்சியை பார்க்கின்றோம்.